தூமணி மாடத்துச் சுற்றம் விளக்கெரிய தூமம் கமழத் துயிலனை மேல் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவரை எழுப்பீரோ உம்மகள்தான் ஊமையோ அன்று செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்தில் மந்திரப் பாட்டாலோ மாமயான் மாதவன் வைகுந்தன் என்றென்றும் நாமம் பலவும் நவின்றேலோரெம்பாவா. எட்டாம் பாசுரத்தில் நம் நிலை கண்டு இறங்கி அருள் புரிபவன் கண்ணன் அவனை காண செல்ல வேண்டாமோ என்று கூறி தோழியை துயில் எழுப்பி ஆண்டாள். அப்படியும் அவள் எழாதது கண்டு, நீ என்ன வாய் பேச இயலாதவளோ, காது கேட்காதவளோ, மயக்கத்தில் கிடப்பவளோ என்றெல்லாம் கடுமையாக கூறி துயில் எழுப்ப முயற்சி செய்கிறார் 9ஆம் பாசுரத்தில். பரிசுத்தமான மாணிக்கங்களால் கட்டப்பட்ட அழகிய மாளிகையில் நாலாபுறமும் விளக்குகள் பிரகாசமாக எரிகின்றன. அகில், சந்தனம் முதலியவற்றின் வாசனை புகையால் அங்கே மனம் கமழ்கிறது. அத்தகைய மாளிகையில் மென்மையான படுக்கையின் மீது நித்திரையில் ஆழ்ந்திருக்கின்ற மாமன் மகளே, மாணிக்க கதவின் தாழ்பாலை திறப்பாயாக. மாமியே, உள்ளே உறங்குகிற உன் மகளை எழுப்ப மாட்டீர்களா? உன் மகள் என்ன வாய் பேச இயலாதவளோ, காதால் கேட்கத்தான் இயலாதவளோ, அல்லது பேருறக்கம் உடையவளாக இருக்கின்றாளோ? படுக்கையில் விழுந்து நினைவற்றவள் போலே ஆழ்ந்த மயக்கத்தில் கிடக்கின்றாளோ, அல்லது மந்திரவாதத்தால் கட்டுப்பட்டு உணர்விழந்து இருக்கின்றாளோ? அளவிடப்பட முடியாத ஆச்சரிய செயல்களை உடையவன் அந்த மாயன். திருமகள் மாதவன் அவன். அவனை மாயவனே, மாதவனே, திருவைகுண்டநாதனே என்றெல்லாம் பலவாறு சொல்லி துதிக்கின்றோம். இப்படி எம்பெருமானின் திருநாமங்கள் பலவற்றையும் வாயார கற்றிருக்கிறோம். இனியாகிலும் உன் மகள் அதனை உணரலாகாதா? பாவையே, எழுந்து வா என்று தோழியை துயில் எழுப்புகிறார் ஆண்டாள். ஈசனை பாடி இந்த மார்கழியில் நோம்பிருந்து வேண்டினால் இனிய திருமண வாழ்வும் மங்கள நிகழ்வுகளும் நிலைக்கும் என்கின்றார்கள் பெரியோர்கள். எனவே சோம்பி உறங்காமல் ஈசனை பாட எழுந்து வா தோழி. திருவெம்பாவை பாடல் 9. விளக்கம். சிவனை அடைவதை விடவும் சிறப்பானது அவர் அடியார்களை அடைவது என்கிறது திருவாசகம். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளை பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பேற்றியனே, உன்னை பிறனாக பெற்ற உன் சீரடியோம், முன்னடியார் தான் பணிவோம், அங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம் கணவர் ஆவர், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கு எம்கோன் நல்குதியேல், என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய். பல பல ஊழிகள் கழிந்தும் பல பல ஸ்ரீ மாயைகள் கழிந்தும் எப்போதும் நிலைத்து இருந்து வரும் பழமையான பொருள் என்று போற்றப்படும் பழமையோனி இன்னும் தொடர்ந்து வரப்போகும் பல பல புதிய யுகங்களின் புதுமைக்கெல்லாம் புதுமையான இளையோனே, எம் ஈசனே, உமை தலைவனாக கொண்ட யாம் உம்முடைய அடியார்களுக்கு மட்டுமே பணிவோம், பணி செய்வோம். உம்மை தலைவனாக ஏற்றுக்கொண்ட உன் அடியார்களே எங்களுக்கு கணவராக வர வேண்டும். அடியார்களை வேண்டும் இந்த பிரார்த்தனையை ஈசனே நீவீர் ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு வேறு எந்த குறையும் இல்லை என்போம். அதனால் நேசத்துக்குரிய எம் பாவையே, ஈசனை பாடுவோம், எழுந்து வா சீக்கிரம். அழகானவர் மணாளனாக வர வேண்டும்,
அதிக பொருள் படைத்தவர் கணவராக வர வேண்டும், தன் சொல்படி கேட்பவரே புருஷனாக வர வேண்டும் என்றெல்லாம் பெண்கள் விரும்புவர். ஆனால் அழிக்கக்கூடிய தோற்றத்தை விடவும் செல்வத்தை விடவும் சிவபக்தி மேலானது. சிவனை அடைந்த அடியாரை கணவனாக அடைய வேண்டும் என்பதுவே பெண்களின் விருப்பமாக இருக்க வேண்டும் என்பதுவே புத்திசாலித்தனமான வேண்டுதலாக இருக்க முடியும். எதுவுமே நிலைக்காத இந்த உலகத்தில் என்றும் எங்கும் நிலைத்திருப்பது சிவம் ஒன்று மட்டுமே. அது அழிவில்லாத அனாதியான அபூர்வமான மாபெரும் சக்தி, இந்த பிரபஞ்சத்தை இயக்க வைக்கும் மகா சக்தி. சக்தி என்பதால் அதற்கு அழிவும் இல்லை, ஆக்கமும் இல்லை. போக்குவரவு இல்லாத அந்த புண்ணியனே பழமையானவனாகவும் புதுமையானவனாகவும் விளங்குபவன். என்றும் நிலைத்திருக்கும் சிவத்தை பற்றி கொண்டோரும் அழிவில்லாத நித்திய நிலையை சிவலோகத்தில் அடைவர் என்பது சைவ சித்தாந்தம் கூறும் உண்மை. சிவத்தை கணவனாக அடைவதை விடவும் சிவன் அடியாரை கணவனாக அடைவது எளிது, சிறப்பானதும் கூட. சிவம் என்பது உருவம் இல்லை, பண்பு இல்லை, குணம் இல்லை. அது மாபெரும் சக்தி. அதை கணவனாக அடைவது மாபெரும் பிரயத்தனம். ஆனால் சிவன் அடியாரை கணவராக அடைந்தால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும். கணவனாகிய சிவன் அடியாருக்கு தொண்டு செய்த புண்ணியமும் கிடைக்கும். அதன் வழியே சிவனாரின் ஆசியும் கிடைக்கும் என்பது விசேஷம். ஜங்கம சிவம், பராவு சிவம் எனப்படும் அடியாரை தொழுவது ஈசனை தொழுவதை விட மேலானது என்கிறது சைவம். அவரே கணவன் என்றால் பதிபக்தியும் கூடிவிடும் இல்லையா? அப்படி சிவன் அடியாரையே மணாளனாக அடைய வேண்டும் என்று விரும்பி அந்த மாபெரும் பேற்றை அடைந்தவர் சங்கிலி நாச்சியார். ஆளாள சுந்தரரின் அழகில் மயங்கி அடுத்த பிறவியில் சுந்தரமூர்த்தி நாயனாராக பிறப்பெடுத்த வேளையில் கரம் பிடித்த சங்கிலி நாச்சியாரின் வாழ்வும் தொண்டும் சைவ உலகில் ஒரு பேரொளியாக மகளிருக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாக விளங்கி வருகிறது எனலாம். ஈசனின் திருவடிவம் ஆடியில் காணப்பெற்று அதுவே தனித்து உருவான தோற்றமே அலால சுந்தரர் எனப்படும் சுந்தரர் வடிவும் இவரே திரண்டு வந்த ஆலகால விஷத்தை திரட்டி ஈசனிடம் கொடுத்தவர். இந்த சுந்தரமூர்த்தி பெருமானால் கைலையில் இரு பெண்கள் கமலினி ஐந்திதையார் என்பவர்கள் ஈசனின் விதிப்படி பூமியில் சுந்தரராக அவதாரம் செய்த சுந்தர சங்கிலி நாச்சியாரை திருவெற்றியூரில் மணம் செய்து கொண்டார். செங்குன்றம் அருகே ஞாயிறு எனும் தலத்தில் வாழ்ந்த நிலக்கிழாரின் அருமை மகள் சங்கிலி நாச்சியார். எப்போதும் இறை தொண்டில் ஈடுபாடு கொண்ட இந்த திருமகளின் வேண்டுகோளின்படி திருவெற்றியூரில் எழுந்தருளியும் பெருமான் கோயிலின் அருகே கன்னிமாடம் ஒன்றை அமைத்து தங்க வைத்தார் அவர் தந்தை. சங்கிலி நாச்சியாரும் ஈசனுக்கும் அவர் தொண்டர்களுக்கும் அணிவிக்க என்று மலர் மாலை தொடுக்கும் புனித பணியில் ஈடுபட்டார். தாம் தொடுக்கும் மாலையே படம்பக்க நாதருக்கு திருவெற்றியூரில் தியாகருக்கும் சூட்ட வேண்டும் என்று விரும்பி நாள்தோறும் மலர் தொண்டை தொடர்ந்து வந்தார். அப்போதுதான் அவளுக்கு அந்த எண்ணம் உதித்தது. எப்படியும் தன்னுடைய தந்தையார் அச்சரிப்பு தாழாமல் ஒரு நாள் திருமணம் புரிந்துதான் ஆக வேண்டும். அப்போது சுவாமியையே மணாளனாக வரித்து கொண்டேன் என்று கூறுவது காரியத்துக்கு உதவாது. மேலும் அது ஈசனை சங்கடப்படுத்தக்கூடும். எனவே ஈசனின் மனதுக்கு உகந்த அவர் அடியாராகிய ஒரு நல்லவரை அவர் எப்படி இருந்த போதும் அவரையே மணப்பேன் என்று உறுதி பூண்டார் சங்கிலியார். திருவெற்றியூருக்கு வந்த சுந்தரமூர்த்தி நாயனார் முற்பிறவி விருப்பம் காரணமாக சங்கிலி நாச்சியாரை கண்டவுடன் காதலித்து அவரையே மனம் முடிக்கவும் செய்தார். அவன் அடியார் பெரியவர்கள்
என்பது சைவ உலகின் கருத்து. அந்த வகையில் சங்கிலி நாச்சியார் பெரும் புண்ணியம் செய்த பெருமாட்டி எனலாம். அவளின் விருப்பம் நிறைவேறவும் விரும்பியபடி திருமணம் முடிக்கவும் உதவியது அவளுடைய மார்கழி நோன்பு என்கிறது ஆன்மீக உலகம். ஈசனை பாடி இந்த மார்கழியில் நோன்பிருந்து வேண்டினால் இனிய திருமண வாழ்வும் மங்கள நிகழ்வுகளும் நிலைக்கும் என்கின்றார்கள் பெரியோர்கள். எனவே சோம்பி உறங்காமல் ஈசனை பாட எழுந்து வா தோழி. எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.